கதையோட ஸ்கிரிப்ட் வந்து நலன் வந்து எனக்கு ஒப்பீனியனுக்காக தான் கொடுத்தாரு. படித்து பார்த்தேன். அந்த தாஸ் கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்தது. எக்ஸைட் பண்ணிகிட்டே இருந்தது அந்த கேரக்டர். ஸோ நலன் கிட்ட சொன்னேன், தலைவா நானே பண்ணுறேன், எனக்கே கொடுத்துருங்கன்னு. தரமாட்டேன்ட்டார். அப்புறம் கார்த்திகிட்ட சொன்னேன். கார்த்தி ஒரு நாள் சிவகுமார் சார்கிட்ட சொன்னார். அப்புறம் காக்கா மூட்டை பண்ணுற மணிகண்டன் சொன்னேன். ஸோ நிறைய ரெக்கமெண்டேஷன் தான் உள்ளே போனேன். உள்ளே போனதுக்கப்புறம் மனசில் ஒரு மாதிரி இருந்தது. சரி டேரக்டருக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன். நலன் ஒரு வேளை நானே ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே வந்துட்டேன்னா சொல்லுங்கள் தலைவா, நான் ஏதாவது அப்படி இப்படி பண்ணிட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு. இல்லை ஓகே தான் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஓகேன்னு சொல்லி எனக்கு பிடிச்சப்போ தான் ஓகே சொன்னேன், சும்மா சொல்ல அப்படின்னாரு. ஸோ ஃபைன். அப்புறம் படம் முடிச்சதுக்கப்புறம் நலன்ட்ட கேட்டேன், உங்களுக்கு திருப்தியாக இருக்கா, நான் பண்ணது ஓகே தான், நான் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டேன். ஸோ இஸ் ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் டு நலன். நல்லோட ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஓபி அடிக்கலாம். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் அந்த கண்டென்ட் சீன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம அப்படி இப்படி எங்கேயாவது கொஞ்சம் இறங்கினா கூட அந்த சீனோட கண்டென்ட் வந்து கொண்டு போயிடும். ஆர்டிஸ்ட் மேலே அவ்வளோ விஷயம் என்ன நம்ம தினேஷ் சொன்ன மாதிரி. அண்ட் கண்டிப்பாக இப்போ இந்த படத்தில் தினேஷோட ஒர்க்கு சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட் நாள் நான் வரும்போது வந்து, ஆனால் ஏடிஸ் நீங்கள் ஸ்பாட்டில் இருந்தோட இங்கே அதிகமாக ஒர்க் பண்ணுறீங்க, அதுதான் நிஜம். ஸோ தினேஷோட ஒர்க் சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 days வந்து என்னோடய வீட்டு போர்ஷன் எடுத்தாங்க. அந்த மார்னிங் எஃபெக்ட் கொடுத்தாங்க. அன்றைக்கி த்ரூ த டே வந்து எனக்கு முடிக்குமோ அந்த லைட்டிங் ஃபீல் வந்து அப்படியே எனக்கு மார்னிங் ஃபீல். நான் அன்றைக்கி ஃபஸ்ட் டே ஷூட் முடிச்சுன்னு சொன்னேன், தினேஷ் எனக்கு என்னமோ தெரில, ஹோல் டே இருந்திருக்கேன், என்னமோ காலையில் எந்திரிச்சிருந்த மாதிரி ஒரு 7-7:30 மணியோட ஃபீல் அப்படியே இருந்தது. தினேஷ் சூப்பராக இருந்தது. அவரோட லைட்டிங் சென்ஸ் சரி, ஃப்ரேமிங் சென்ஸ் சரி, இஸ் வெரி ஃபாஸ்ட். அவர் ஒர்க் பண்ணுறது சரி. அவர் ரெடியாக அளவுக்கு ஆர்டிஸ்ட் நான் ரெடியாக அளவுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. ஸோ என்டையராக சூப்பரான ஒர்க். அப்புறம் சந்தோஷ் சொல்லும், என்ன எவ்வளோ சீரியஸான மூடனாலும் சரி, சந்தோஷ் அப்படியே செம்ம ஜாலியாக இருப்பாப்புல. இந்த படத்தை பற்றி கேட்டால் இந்த படத்துக்கு என்ன வேணால் பண்ணலாங்க, பிரச்சனை இல்லைன்னு சொன்னாப்புல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சந்தோஷோட ஒர்க்கு, அந்த சாங்ஸ், அந்த காசு பணம் துட்டு மணி ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கர்ணாவோட பெரிய ஃபேன் நான். கர்ணா அது என்ன மூஞ்சின்னு தெரில, அந்த மூஞ்சில் என்ன பண்ணாலுமே நல்லாயிருக்கும். எதுவுமே பண்ண தெரில, அவர் சும்மா ஒரு க்ளோஸ்அப் வச்சுட்டு நம்ம ஏதாவது டயலாக் ஓவர்லாப் பண்ணாலும் அந்த மூஞ்சில் செட் ஆகிடும். அப்படி ஒரு ஃபேஸு கர்ணாக்கு. சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய போட்டினா என் நண்பன் சிம்மா தான். நான் என்ன பண்ணாலுமே போட்டி போடுவான். எது கேட்டாலும் சரி, நான் என் அசிஸ்டன்ட் டீ கேட்டாலும் எனக்கு ஒரு டீ, நான் க்ரீன் டீனா எனக்கு ஒரு க்ரீன் டீ. இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய மாஸ் ஹீரோனா நம்ம பாபி இருக்கான், சிம்மா இருக்கான். என்ன பண்ணாலும் சரி, காமெடியவே மாஸாக பண்ணுறோன்னா அது பாபியால் மட்டும்தான் முடியும். மாஸாக பண்ணுவான், நமக்கு தான் காமெடியாக இருக்கும். பட் கண்டிப்பாக பாபி மாமா நீ அடுத்த படத்தில் ஹீரோ ஆகிட்டு என்னோட வாழ்த்துக்கிறேன். சூப்பராக தனியாக வருவாப்பில். அந்த இந்த படத்தில் முக்கியமான 2 ஹீரோஸ் இருக்காங்க. இன்னொன்று வந்து அசோக், வெரி ஸ்மார்ட் அண்ட் ஹி இஸ் வெரி பிரில்லியன்ட் ஆக்டர். ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரியாது பையன், லைலா காலேஜ் படித்த பையன், சூப்பராக பண்ணியிருக்கான். எல்லாமே ரிக் சூப்பராக பண்ணியிருக்கான். அந்த இன்னொருத்த வந்து ரமேஷ். ஸோ அவன் சொல்லணும் தப்பாக எடுத்துக்காதீங்க, தம்பி மாதிரி தான். ஸோ ரமேஷ் பார்க்க அவன் மேனர்ஸ்லாம் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் நான் மட்டும் ஹீரோ இல்லை, இங்கே எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓவரால் அந்த டீமோட எஃபர்ட்டே வந்து சூப்பராக வந்திருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு சிவகுமார் சார். இதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டு கம்மியாக வந்து கண்டுக்காமல் இருந்தாப்புல. தேங்க்ஸ் சார் அண்ட் ஸோ மச். இந்த படம் நான் டப்பிங் பேசும்போது பார்த்தேன், சூப்பராக வந்திருக்கு. அண்ட் கண்டிப்பாக அந்த சூதுக்கவும் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது எப்படி என் மனசை கவிச்சோ அதே மாதிரி பார்க்க போகிற ஆடியன்ஸ் எல்லாரையும் கண்டிப்பாக அந்த சூதுக்கவும் கவும். அண்ட் இங்கே வந்திருந்த எல்லாருக்குமே நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இன்னொரு படம் பண்ணியிருக்கேன். ஸோ சிவி குமார் சார் அவருக்கு இஸ் கிரியேட்டிங் அ நியூ ட்ரெண்ட். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் பண்ணுறீங்களான்னு கேட்டதுக்கப்புறம் ஸோ கண்டிப்பாக நான் பெங்களூர் நான் வந்து ஸோ இங்கே ஆடிஷன் பண்ணேன். நலன் சாருக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் ஐம் ரியலி லக்கி பிகாஸ் அட்டகத்தி அண்ட் ஸ்வேதா இஸ் மை ஃப்ரெண்ட். அண்ட் பீஸா நான் ஹாரர் படம் பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஸோ நான் படம் பார்த்தேன். ஸோ 2 days I didn't sleep. அண்ட் தேர்ட் மூவி சூதுக்கம் நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் டைரக்டர் பற்றி சொல்லணும். பிகாஸ் அவர் நாங்கள் ஷூட்டிங் பண்ணும்போது எப்போ பார்த்தாலும் அவர் ஷார்ட் ஓகேன்னு சொல்லவே மாட்டார். ஸோ ஏடிஸ் எல்லாமே பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் மோர். அப்புறம் எப்போ பார்த்தாலும் இது பண்ணுங்க அது பண்ணுங்க சொல்லவே இல்லை. ஸோ நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துங்க, டீசர் பார்த்துங்க, ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் மம்மி கூட சென்றிருந்தார். ஸோ தினேஷ் கேமராமேன் அவர் ரொம்ப சூப்பர் சினிமாட்டோகிராஃபி. அண்ட் விஜய் சேதுபதி அண்ட் பீஸா பார்த்த உடனே எனக்கு அந்த படமே ரொம்ப பிடிச்சது. ஸோ ரொம்ப நல்லா, இஸ் அ வெரி குட் ஆக்டர். அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் அசோக், கர்ணா அண்ட் பாபி எல்லாமே காருக்குள்ளே ஷூட் பண்ணக்கப்போ ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார் எனக்கு. அண்ட் இட் வாஸ் எனர்ஜெட்டிக் டீம்னு சொல்லலாம். ஸோ விஜய் குமார் சார் இட்ஸ் லைக் அ கிளாக்.
அண்ட் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ஐம் வெரி எக்ஸைட்டட் அண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு வெயிட் பண்ணிருக்கேன். அண்ட் ஏடிஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்ட் என்டையர் டீமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருக்குமாரன் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டுடியோ கிரீன் எனக்கு ஒரு வீடு மாதிரி. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ என்டையர் டீம் ஆல் தி பெஸ்ட் சொல்ல போகிறேன். தேங்க்யூ ஸோ மச். படத்தோட சாங்ஸு ட்ரெய்லர்லாம் சூப்பராக இருக்குது. படத்தை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் விஜய் மூலிமா. படம் நிச்சயமாக வெற்றி பெறும். சூதுகோவம் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நாள் இது. பிகாஸ் ஒன் ரீசன் சிவி குமார் சாரோட நெக்ஸ்ட் படம், அதர் ரீசன் நலனோட படம். ஏன்னா நலன் வந்து லைக் நான் நாளை இயக்குனர் பண்ண ட்ரைவ் வந்து இஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். நலனோட பவர் வந்து ஐ மீன் ரைட்டிங். ஸோ அது எல்லாமே நீங்கள் சீக்கிரம் பார்ப்பீங்க. சூதுகோவம் படம் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு நலன் வந்து நான் யூடியூப்பில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். அப்போ நானும் வந்து நாளை இயக்குனர் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி டவுட்டில் வந்து ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்துச்சு. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்கலன்னா போய் பாருங்கள். அதில் தான் அவர் என்ட்ரி ஆவார். கோடம்பாக்கம்னா நிஞ்சானா கோடம்பாக்கம் அப்படிம்பாரு. ஸோ அந்த நிஞ்சா தான் நலன். ஸோ சீக்கிரமே நிஞ்சா தான் நலன்னா கோடம்பாக்கம்னா நலன்ற மாதிரி ஆயிரும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் நலன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த டீம் ஐ மீன் சூதுகோவம் ப்ராஜெக்ட் ரைட் ஃப்ரம் த ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேருந்து ஐம் இன்வால்வ். ஐ மீன் நான் ஸ்கிரிப்ட் படிச்சிருக்கேன், அவரோட ஃபீட்பேக் சொல்லியிருக்கேன். அப்புறம் சாங்ஸ் பண்ணும்போது சந்தோஷ் வீட்டெல்லாம் உட்காந்து பார்த்துருக்கோம் என்ன மாதிரி பண்ணுறாரு. ஸோ சந்தோஷோட இன்ட்ரெஸ்ட் லெவல் அந்த என்தூசியாசம் இந்த ப்ராஜெக்ட் நிறையா போயிருக்கு. ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். லைக் ஒரு நிறையா பேர் வந்து ஆஸ்திரேலியாவில் வச்சு லைவ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தார் நிறைய இதோட. ஸோ அது வந்து அந்த பேக்கிங் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காருன்ற மாதிரி அவர் சொன்னார். மாமா டவுசர் வந்துச்சுன்ற பாட்டு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் ஒன்று போயிருக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆல் த பெஸ்ட் டு தி மியூசிக் டைரக்டர்ஸ் டீம் இஸ் லிரிசிஸ்ட் எவ்ரி ஒன். கண்டிப்பாக ஐ மீன் இட் வில் கிரியேட் வேவ்ஸ். அண்ட் சிவகுமார் சாரை பற்றி எல்லாருமே நிறையா சொல்லிட்டாங்க. ஸோ அட்டகத்தி ஆடியோ லான்ச் அப்போ நான் அங்கே இருந்தேன். அப்புறம் பீஸா ஆடியோ லான்ச் அப்போ நலன் அங்கே இருந்தார். இப்போ நிறைய ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் அங்கே இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களை வச்சும் சீக்கிரம் படம் பண்ணுவார். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். இந்த படம் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஹிட் ஆகும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த டெக்னிக்கல் டீம் ஆக்டர்ஸ் விஜய் சேதுபதி, சிம்மா, கருணா, அது மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நினச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஷூட்டிங் ஸ்பாட் அடிக்கடி போய் சும்மா பார்த்துட்டு ஐ மீன் இட்ஸ் ஆல் என்ஜாயபிள். And Dinesh, the cameraman, all the very best. First time debut and all the team members, all the production team, everything, all the very best. Kandipa Soodukavam வந்து சீக்கிரமே I mean become a very big hit. And சிவி குமார் சார் கண்டிப்பாக நீங்கள் சூதுகோவம் பார்ட் 2 பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் நீங்களே டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. நிச்சயமாக நாங்கள் எல்லாரும் உங்களை பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கோம் சார். எப்படி படம் பண்ணணும், எப்படி படம் பண்ணணும், ரெண்டுமே உங்களை பார்த்து தான் கற்றுக்கணும். இது வருஷமாக நாங்களாம் எடுத்துகிட்டு இருக்கிற சினிமா வேறு, நீங்கள் எடுக்கிற சினிமா வேறு. ஸோ வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் நிறையா சில்வர் ஜூப்ளிஸாக கொடுக்கணும். அடுத்து இந்த படம் வெற்றி மட்டும் இல்லை, பீஸாட்டோ வெற்றிக்கும் சேர்ந்து இப்போயே உங்களை வாழ்த்துறேன். உங்கள் மாதிரி யங் டேலண்ட்ஸ், நியூ தாட்ஸ் ப்ரொடியூசர் சைட்லேருந்து வரது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒரு ப்ரொடியூசர் வந்து இவ்வளோ விஷயங்களே இவ்வளோ டெக்னீஷியன் உள்ள ஆர்டிஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காருன்றது ஒரு ப்ரொடியூசராக எங்களுக்கு எல்லாம் பெருமை. ஸோ ஒரு ப்ரொடியூசர் வர்க்கத்துக்கு நீங்கள் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய தயாரிப்பாளராக நீங்கள் உருவாகிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ இந்த படம்னா நிச்சயமாக இது வந்து முழுமையான பாராட்டுக்கு தேவையானவர்கள் நீங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாத்துலேயும் டே ஒன்லேருந்து சப்போர்ட்டாக இருந்து உங்களை இந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுற முக்கியமான காரணமாக இருந்த ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் அவர்களுக்கும் எங்கள் அனைத்து தயாரிப்பாளர்கள் சார்பாக நன்றியும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த டைரக்டருக்கு ரொம்ப பாராட்டுகள். விஜய் சேதுபதி ரொம்ப நல்லா இருக்குது, அவருடைய கிராஃப் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு, ரொம்ப பெருசாக வருவார். மியூசிக் பர்டிகுலர்லி ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஒரு சாங்னால ஒரு சாங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. டெஃபினட்டாக இட் வில் ரீச் த A to Z சென்டர்ஸ். ஆல் தி பெஸ்ட். ஸோ தொடர்ந்து விஜயகுமாரோட வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வேண்டுதலையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. குமார் இஸ் ரெடி ஃபார் ஹேட்ரிக் நினைக்கிறேன். ஆஃப்டர் 2 ஃபிலிம்ஸ் தேர்ட் ஃபிலிம் கண்டிப்பாக ஹேட்ரிக் அடிக்க போகிறாரு. காசு பணம் மணி இன்னும் கானா பாலா போட்டு கலக்கியிருக்காரு. அந்த பணம் கண்டிப்பாக கொட்டுன்னு ஸ்டுடியோ கிரீன் கொட்ட போகுது. வாழ்த்துக்கள் இந்த என்டையர் டீமுக்கு. அவரோட சேர்ந்து ஹேட்ரிக் அடிக்க போகிறது விஜய் சேதுபதி. அவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா கண்டினியூஸாக 2 படம் இட்டு கொடுத்து வந்திருக்காரு. பீஸா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்னு. அடுத்து 3வது விஜய் சேதுபதி சார் ரெடி நீங்கள் ஹேட்ரிக்கு. அண்ட் நலன் தீயா வேலை செய்யணும் குமாரில் வந்து ஒரு முக்கியமான எங்களுடைய படம் அடுத்த படம் தீயா வேலை செய்யணும் குமாரில் நலனுடைய கான்ட்ரிபியூஷன் பெருசாக இருக்குது. அவருடைய படம் சூதுகோவம் வருது. நலன் வாழ்த்துக்கள், மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு. அண்ட் ஒரு யங் டீம்
லியோ ஜான் பால் அண்ட் நம்முடைய மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் ரொம்ப நல்லா மியூசிக் போட்டிருக்காரு. அந்த என்டையர் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான ஒரு நியூ டீம் வந்திருக்கு. லாட் ஆஃப் நியூ எனர்ஜி அண்ட் அற்புதமான ஒரு புத்துணர்ச்சி இருக்கு படத்துல. ட்ரெய்லர்லயும் சரி, சாங்லயும் சரி, ஒரு புது டீம். அவங்களுடைய புத்துணர்ச்சி தான் நம்ம படத்துல பார்க்க போறோம். இது பிதா இருந்தாலும் சரி, பீஸா, ரட்டக்கத்தியில நம்ம பார்த்த புதுமை இந்த படத்துல கண்டிப்பா இருக்கும். புது படங்களுக்கு, புதுமையான படங்களுக்கு என்னைக்குமே தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வரவேற்பு இருந்திருக்கு. அந்த மாதிரி சூதுகவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும். கண்டிப்பா சி வி குமாருக்கும் ஸ்டுடியோ கிரீனுக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமையன்னு வாழ்த்து சொல்லி நன்றி, வணக்கம்.